இப்போ நம்ம திரையில் பார்க்கறது அந்த சேதத்தை ஏற்படுத்திய காரை பொதுமக்களே வெளியே எடுத்துட்டு வராங்க. அந்த பழக்கடைக்குள்ளே போய் நின்றிருந்தது அந்த காரு. அந்த தகவல் எல்லாம் எமது செய்தியாளர் சொல்ல நம்ம கேட்டோம். தொடர்ந்து சோனைமுத்தன் கிட்ட பேசலாம். சோனைமுத்தன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த காரை காட்ட முடியுமா? அந்த காரினுடைய சேத விவரத்தை காட்ட முடியுமா? என்ன நடந்துச்சுன்னு அங்கே அந்த பக்கத்தில் நிற்கிறாங்களே அந்த மக்கள்கிட்டயும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். கண்டிப்பாக தற்போது அந்த பழக்கடையில் முட்டி மோதி நின்ற காரை வந்து இந்த மீட்பு வாகனத்தை வச்சு தற்போது மீட்டு வருகின்றனர். காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த நபர் ஒரு நம்மோட இருக்கிறானே. என்ன நடந்துச்சு இப்ப? என்ன நடந்தது தெரியல. ஆக்சிடென்ட் அங்கே விட்டு இங்கே மோதிட்டாங்க சார். காய் மட்டும் நம்ம கால் போகுது சார். பழக்கம் தப்புன்னு பெரிய விஷயம் சார். போகுது சார். எவ்வளவு சேதம் நடந்திருக்கு? ரொம்ப நிறைய சேதம் சார். 4 பைக் போகுது சார். அந்த கடையில் நேரம் அந்த கேர் முட்டினாங்க. எவ்வளவு பைக் எல்லாம் சேதமா இருக்கு? காரு 3 காரு, 2 காரு, இந்த காரு, இந்த காரு, 2 காரு. அவர் போதையில இருந்தாரா? ஆமா சார். ஒருத்தர் கால் முடிச்சு சார். இப்பதான் சீக்கிரம் கொண்டு போயிருக்காங்க. சின்ன குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது என்னாச்சும் தெரியல. ஆஸ்பத்திரி போனாலும் தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு 3 பேர் போயிருக்காங்க. சின்ன குழந்தை, ஒரு பையன், ஒரு கால் முடிச்சு சின்ன குழந்தை ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு போயிருக்காங்க. ஏதாவது தெரியல. அவர் வண்டி ஓட்ட பேச்சு முடிச்சல கொண்டு போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு. கொண்டு போனா தான் தெரியும். அவன் எந்த ஊர் தெரிஞ்சுச்சா? சிங்கப்புலியாப்பட்டி. சிங்கப்புலியாப்பட்டி. பேரு? முதற்கட்ட விசாரணையில் அந்த பகுதியில் விபத்தை பார்த்தவர்கள் அளித்த பேட்டியை நாம் பார்த்தோம். அவர் வந்து முதற்கட்ட விசாரணையில் சிங்கப்புலியப்பட்டியை சேர்ந்தவர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சோனைமுத்தன், இப்ப ஒரு குழந்தையும் இருந்துச்சு, ஒரு சின்ன பையனும் இருந்தாங்க இந்த விபத்து நடக்கிற இடத்துல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய நிலை என்ன? அந்த பசங்க யாருன்னு தெரிய வந்திருக்கா? இதுவரைக்கும் தெரியவில்லை. தற்போது பரபரப்பான சூழல் என்பது அந்த பகுதியில் நிலை வருவ காரணத்தினால அந்த அடிபட்ட கால் முறிவு ஏற்பட்ட நபரும் இந்த சிறு குழந்தையும் மற்றும் 2 பெண்கள் 4 ஆண்கள் உட்பட 7 பேரை தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய தகவலானது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முழு விவரம் என்பது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகாகத்தான் தெரிய வரும். அங்க காவலர்கள் யாரேனும் இருக்காங்களா சோனைமுத்தன்? ஒருத்தர் வீடியோ கூட பதிவு செஞ்சிருந்தார்ல, அவர்கிட்ட அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம கூடுதல் தகவலை கேட்டு பெற முடியுமா? நிச்சயமாக அவர் ஒரே ஒரு காவலர் மட்டும்தான் அந்த பகுதியில் திடீரென நடந்த சம்பவம் என்பதனால அந்த பகுதியில் ஒரே ஒரு காவலர் மட்டுமே நின்றிருந்தார். அவர் வந்து தற்பொழுது அந்த காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் என்பது தெரிய வருகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில், ஒரு சில மணி துளிகளில் முழு விவரம் என்பது தெரிய வரும். நீங்க கொஞ்சம் அந்த காவலர்கிட்ட கேட்க முயற்சி செய்யுங்களேன். அவர்கிட்ட என்ன நடந்துச்சு, இப்ப இவர் மேல என்ன மாதிரியான வழக்குகள் இப்போ முதற்கட்டமா பதியப்படும், அந்த மாதிரியான தகவல்லாம் கொஞ்சம் கேட்டு பெறுங்களேன். சார், இப்ப நீங்க உங்களுக்குள்ள இருந்தீங்க, என்ன சார் நடந்துச்சு? அவர் மேல வழக்கு எதுவும் பதிகிறமா சார்? அவர் மேல வழக்கு எதுவும் பதிகிறமா சார்? நீங்க தான் ஸ்பாட்ல இருந்தீங்க சார், அதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் நம்மிடம் தகவல் தெரிவிக்க மறுத்து விட்டார். சார், அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுச்சா சார்? அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சா சார்? தற்பொழுது அவர்கள் வந்து இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணி மற்றும் வந்து அந்த காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே அவர்கள் வந்து இது குறித்தான தகவல்களை தெரிவிக்க மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். சரி, பரவாயில்ல சோனைமுத்தன், நம்ம தொடர்ந்து தகவலை கேட்கலாம். இப்ப சம்பவத்துல 10க்கும் மேற்பட்டு காயமடைஞ்சிருக்காங்கன்னு முதற்கட்ட தகவல் வெளியாயிருக்கு. இந்த காயம்பட்டவங்களுடைய நிலைமையும் சரி, இந்த மது போதையில காரை இயக்கிட்டு வந்தார்ல அவருடைய நிலைமையும் சரி, எந்த மருத்துவமனைக்கு இப்ப கூட்டு போயிருக்காங்க? அவங்களுடைய நிலை என்னவா இருக்கு? நிச்சயமாக, அதாவது அந்த காரை ஏற்றி பல்வேறு விதமான விபத்துக்களை ஏற்படுத்திய நபர் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் தற்பொழுது கமுதி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அதில் காயம்பட்ட நபர்களையுமே அந்த கமுதி அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வந்து இது குறித்து இனிமேல் நாம் மருத்துவமனை பகுதிக்கு சென்று அவர்கள் நிலை குறித்து இன்னும் சற்று நேரத்தில் விவரமான முறையில் நம்ம தெரிவிக்கலாம். தற்பொழுது அந்த காரை மீட்கும் பணி, போக்குவரத்து நெரிசல் என்பதும் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காரை மீட்டால் மட்டுமே அந்த போக்குவரத்து நெரிசல் என்பதையும் தவிர்க்க முடியும். ஆகவே அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் வந்து அந்த காரை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரைட், நம்ம இப்ப திரையில பார்க்கக்கூடிய இந்த நீல கலர் பனியன் அணிந்திருக்கக்கூடிய நபர் தான் இந்த விபத்தை ஏற்படுத்திய நபர். அவர் முழுமையாக மது போதையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். மது போதையில் அவர் காரை இயக்குனதுனால அங்கிருந்த பொதுமக்கள் அவர் மேலே தாக்குதலையும் நடத்தி இருக்காங்க.
இந்த நிலையில் அவர் காரிலிருந்து வெளியே மீட்கப்பட்டிருக்காரு. மீட்கப்பட்டதில் அவர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறதா முதற்கட்ட தகவல் வெளியாயிருக்கு. இப்போ இவரையும் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அவருக்கு முதற்கட்ட சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவருடைய முழு விவரம் என்னன்றது அவருடைய வாயிலிருந்து கேட்டு பெறப்படும். இதற்காக அவர் இப்படி மது அருந்தி விபத்தை ஏற்படுத்தினார் என்பதெல்லாம் தெரிய வரும். இருந்தாலும் கூட இப்போ இவருடைய இந்த மது போதையாலையும் இவர் ஏற்படுத்தின இந்த கார் விபத்தால் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறதா செய்தி வெளியாகிருக்கு. நம்ம திரையிலேயே பார்த்தோம், ஒருத்தர் கடுமையாக காலில் அடிபட்டிருந்தார். அவருக்கு முழுவதுமாகவே எலும்பு முறிஞ்சிருக்கு. அவரையும் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கூடுதல் தகவலாக அங்கே ஒரு குழந்தையும் இருந்துச்சு, ஒரு சிறுவனுக்கும் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே நேரில் விபத்தை பார்த்தவங்களும் நம்மக்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. அந்த குழந்தையும் சரி அந்த சிறுவனும் அவங்களுமே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறதா தகவல். அங்கே சிகிச்சைக்கு அப்புறம் அவங்களுடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரிய வரும். முதற்கட்டமாக இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி இந்த நபர் மது போதையில் வந்திருக்காரு. மது போதையில் காரை இயக்குனதுனால அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, ஏன் மது போதையில் இப்படி காரை இயக்குறீங்கன்னு. இருந்தால் அந்த நபர் அப்படி கேட்டதில் இன்னும் கொஞ்சம் கோபம் அடைஞ்சு அங்கே இருக்கிற மொத்த இடத்தையுமே சேதப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். முன்னும் பின்னுமா காரை திரும்ப திரும்ப அவர் இயக்கியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலே மோதவும் முயற்சி செஞ்சுருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய கடைகள், பழக்கடை, இது எல்லாத்துலேயுமே அவர் திரும்ப திரும்ப அந்த காரை இயக்குறாரு. அங்கே இருந்த காவலர் ஒருவரும் அவர் செய்யக்கூடிய அந்த செய்கைகளை வீடியோவாக பதிவு செய்கிறாரு. ஏன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத வழக்காக பதிவு செஞ்சு விசாரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி ஒரு பக்கம், அவர் வேகமாக காரை இயக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் மேலே மோதுறாரு. திரும்ப ரிவர்ஸ் வேகமாக எடுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பதறி ஓடுறாங்க. கோபம் அடைஞ்ச மக்களும் அந்த கார் மேலே கல் கட்டையை கொண்டெல்லாம் அடிக்கிறாங்க. மறுபடியும் அந்த நபர் திரும்ப ரிவர்ஸ் இயக்கிறத பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயந்து ஓடுறாங்க. திரும்பியும் வேகமாக முன்னாடி இயக்குறாரு. அங்கே தான் ஒரு 6-7 பேர்கிட்ட நிற்கிறாங்க. அவங்க மேலே மொத்தமாக அவர் கொண்டு போய் காரை விடுறாரு. இதில் ஒருத்தருக்கு பயங்கரமாக கால் முறிவு ஏற்பட்டிருக்கு, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் திரையில் பார்க்குறது இந்த மது போதையில் காரை இயக்கிட்டு வந்த நபர். அவரை பொதுமக்கள் எல்லாரும் கார்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு பிடிச்சி தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவரை அவர்கிட்ட ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கறதுக்கோ கேள்வியை முன்வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த நபரால் எழுந்துக்க முடியல, முற்றிலும் மது போதையில் இருக்கார். இந்த காட்சிகள் எல்லாமே நம்ம திரையில் பார்க்கிறது நேரடியாக தந்தி டிவியினுடைய செய்தியாளர் சோனை முத்தன் அவர் பதிவு செய்த காட்சிகள். அவரோட இருக்கக்கூடிய கேமராமேனும் அவரோட இருக்க செய்தியாளரும் அந்த களத்திலிருந்து என்ன நடந்துச்சுன்றது முதற்கொண்டு ஆரம்பத்திலிருந்து. இப்ப கடையில இருந்தவர் யாரு? அவர் காயமா? அவர் காய லைட்டா மட்டும் தலையில அடிபட்டிருக்காரு. லைட்டா கால் உடஞ்சு லைட்டா இருக்கு. நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்களானே? இல்ல. யார் ஸ்பாட்ல இருந்தது? ரைட். நம்ம அங்கே நேரில் இருந்த அந்த விபத்து நடந்தப்ப நேரில் இருந்தவங்க சொல்லக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம். ராமநாதபுரம் கமுதி மாவட்டத்தில் இந்த மது போதையில் இயக்கிய நபர் யார், அவர் இப்போ எப்படி இருக்காரு, என்ன வழக்குகளாக பதிவு செய்ய போகுது, காயம்பட்டவங்க எப்படி இருக்காங்க, அவங்க தரப்புலேருந்து என்னென்ன குற்றச்சாட்டுலாம் முன்வைக்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.